சுட சுட சாப்பாட்டில் மட்டன் கிரேவியை போட்டு குழப்பி அடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சிடலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இந்த மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே கொஞ்சம் தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வேக வச்ச மட்டனை அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.